ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஏஸ் ஆக்டர் சுவாமி அவர்கள் 365 டேஸ் ஆஃப் விஜயா கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க நாளையோட. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வீக்கா ஃபேன்ஸ் டீம் வீக்கா வந்து இன்றைக்கே காமெண்ட் டிபி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன நோட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்டில் நிறைய ஃபேன்ஸ் வந்து கிஃப்ட் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதில் இந்த கிஃப்ட் வந்து அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை, இவ்வளோ நாளாக சர்ப்ரைஸாகவே வச்சுருக்காங்க. ஏஸ் சுவாமி அவர்களுக்கு இந்த 365 டேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்காக அவங்க வந்து ஒரு அழகான ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, வி அப்படின்ற ஒரு ஷேப்பில். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜயோடைய பிக்சர்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக எஃபர்ட்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டீம் வீக்காக்கு, ஹேஷ்டாக் டீம் வீக்காக்கு. அண்ட் அதுக்கான அட்வான்ஸ் செலிப்ரேஷன் மாதிரி இன்றைக்கி அவங்க வந்து அவார்டுமே வின் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அவங்க பேரண்ட்ஸ் கையால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்டும் கூட. இன்னொரு சைடு நம்ம லக்ஷ்மி பிரியா நேற்று விவோ V50 லான்ச்காக கடலூர் போயிருந்தாங்க இல்லையா. அங்கேருந்து ஒரு அழகான ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. சாரியில் செம்மையாக ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி, ஸோ க்யூட். அண்ட் அந்த ஸ்னாப்ஸ் மட்டும் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நேற்று வந்து நான் மெயின் சேனலில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆக்டர் செந்தில் அவர்கள் 15,000 வந்து லாஸ் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நான் வந்து 2,500 வந்து நான் ஏமாந்துட்டேன். ஸோ நிஜமாக வந்து என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லைனா இந்த அப்டேட் நான் முன்னாடியே கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்ப நம்புற மாதிரியே இப்போ எல்லாருமே வந்து இருக்காங்க, செயல்பட்டு இருக்காங்க. ஸோ யாருமே வந்து இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஸ்பேமா இல்லை நிஜமாவே ரியல் பர்சனா அப்படின்றத ஒரு முறைக்கு 10 முறை செக் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு மணி அப்போ வந்து போயிடுச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபெயில் பண்ண முடியுது. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை செக் பண்ணிவிட்டு அவங்க ரியல் தானா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ஓன் ரெக்வஸ்ட்டாக நான் வந்து எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன்.